அடுத்து இலக்கண பயிற்சி புக்கு எடுத்துக்கோங்கம்மா. இலக்கண பயிற்சி நூல்னு சொல்லக்கூடிய என்னது புக்கை எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 16 சரியா. பேஜ் நம்பர் 16ல் எழுத்துக்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம் சரியா. எழுத்துக்கள் சரியா. எழுத்துக்கள்னா என்ன? எழுத்துக்கள் சரியா. எழுத்துனா என்ன? மொழிக்கு முதற் காரணமாய் அணுத்திரளின் காரியமாய் இருப்பது தான் என்னது? எழுத்தாகும் சரியா. ஒலிக்கப்படுதல் ஒலி எழுத்து என்றும், எழுதப்படுதல் வரி எழுத்து என்றும், எழுதுவதை என்னது வரி எழுத்து என்றும், நம்ம ஒலித்து உச்சரித்து கூறுவதை ஒலி எழுத்து என்றும் கூறுவார் சரியா. இந்த எழுத்துக்களை 2 வகையாக பிரிக்கலாம். அவை ஒன்று முதல் எழுத்துக்கள், 2 சார்பெழுத்துக்கள். எழுத்துக்களை எத்தனையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று முதல் எழுத்துக்கள், இன்னொன்று என்னது? சார்பெழுத்துக்கள். இந்த தமிழில் 2 எழுத்துக்கள், ஒன்று முதல் எழுத்துக்கள், இன்னொன்று சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் 2 வகைப்படும், உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும். முதல் எழுத்துக்கள் 2 வகைப்படும், உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சரியா. அந்த உயிரெழுத்து 2 வகைப்படும், உயிர்குறில் உயிர்நெடில். உயிரெழுத்து 2 வகைப்படும், உயிர்குறில் உயிர்நெடில் சரியா. மெய்யெழுத்து 3 வகைப்படும். எதெல்லாம் அப்படின்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் சரியா. மெய்யெழுத்து 3 வகைப்படும், வல்லினம், மெல்லினம், இடையினம். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும் சரியா. அப்போ சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். ஒன்று உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் சரியா. இதை இதே மாதிரி இந்த அட்டவணையை என்ன செய்கிறீங்க? ஃபேர் காப்பி நோட்டில், தமிழ் ஃபேர் காப்பி நோட்டில் என்ன செய்கிறீங்க? எழுதுறீங்க சரியா. பேஜ் நம்பர் போட்டு எனது இலக்கணம் பயிற்சி நூல்னு சொல்லக்கூடிய புக்கு, இலக்கணம் பயிற்சி நூல்னு சொல்லக்கூடிய சங்க தமிழ் இலக்கண பயிற்சி நூல்னு சொல்லக்கூடிய புக்கை எடுத்து என்ன செய்கிறீங்க? பேஜ் நம்பர் 16 எடுத்து என்ன செய்கிறீங்க? எழுதுறீங்க. ஃபேர் காப்பி நோட்டில், தமிழ் ஃபேர் காப்பி நோட்டில் என்ன செய்கிறீங்க? எழுதுறீங்க சரியா. அடுத்து முதல் எழுத்துனா என்ன? உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் ஆகிய 30 எழுத்துக்களும் என்னது? முதல் எழுத்துக்கள் ஆகும் சரியா. பிற எழுத்துக்கள் வேற எழுத்துக்கள் தோன்ற காரணமாக இருப்பதால் இதை என்ன செய்யலாம்? நம்ம முதல் எழுத்து அப்படின்னு சொல்லலாம். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பதுனால இதை முதல் எழுத்து அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 2வது என்னன்னா சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் என்னது? சார்பெழுத்துக்கள். இவை என்னது? தாம் சார்ந்திருக்கும் இடத்திற்கு தகுந்தாற்போல் இயல்பு தன்மை மாறுபடும் சரியா. அந்தந்த இடத்துக்கு தகுந்தால் போல எனது மாறுபட்டு தோன்றும் சரியா. அதன் ஒலிக்கும் தன்மையின் அளவு குன்றும். செய்யுளில் மட்டும் ஒலிக்கும் அளவு குன்றும். இடங்களில் கூட்டியும் எழுதப்படும் சரியா. அடுத்து என்னன்னா முதல் என்னது? உயிர்மைனா என்ன? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து பிறக்கும் எழுத்து. உயிர்மைனா என்னது? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும். உனக்கே தெரியும், உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து பிறக்கும் எழுத்து என்னது? உயிர்மை எழுத்து எனப்பாகும் சரியா. இக்கு முதல் என்னது? இக்கு என்னும் மெய்யெழுத்தும் ஆ என்னும் உயிரெழுத்துடன் சேர்வதனால எது பிறக்கும்? கான்னு சொல்லக்கூடிய எழுத்து தோன்றி இக்கு ப்ளஸ் ஆ என்னது? கா சரியா. அடுத்து 12 உயிரெழுத்தும் 18 மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை? 216 எழுத்துக்கள் பிறக்கின்றன சரியா. அடுத்து பேஜ் நம்பர் 17 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 17 ஆயுதம்னா என்ன? 3 புள்ளி வடிவமுடையதான் என்னது? ஆயுதம். இது உயிர் மெய் உயிர்மை போன்ற எழுத்துக்களிலிருந்து தனித்து நிற்பதால் தனிநிலை என்றும் சொல்லப்படும் சரியா. இந்த உயிர்மையிலிருந்து இது தனித்து நிற்பதுனால இதை தனிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இதை முப்புள்ளி அப்படின்னு சொல்லி வேறு பெயர்கள் இதற்கு உண்டு. அடுத்து தனித்து இயங்கா. இது என்ன செய்யாது? தனித்து இயங்காது. சொல்லின் இடையில் வருவது ஆயுதம் ஆகும் சரியா. இதை எனது அக்கேனம் அப்படின்னு சொல்லலாம் சரியா. அடுத்து எடுத்துக்காட்டு எனது இந்த ஆயுதம் 3 புள்ளிகள் வருதா? இஃது, எஃகு, பக்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா அளபடைனா என்ன? எழுத்துக்கள் என்ன செய்யும்? நீண்டு ஒலிப்பது எனது அளபடைன்னு சொல்லக்கூடியது. செய்யுளுடைய ஓசை குறையும் போது இது என்ன செய்யும்? பேச்சு வழக்காக வரும் பொழுது உயிரெழுத்து என்ன செய்யும்? நெட்டெழுத்தாக அடுத்தடுத்து என்ன செய்யும்? ஒலிக்கிறது. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க கவனிங்க. காய் அப்படின்னு சொல்லும்போது
எனது அந்த கூவி விற்பாங்க இல்லை காய் விற்கிறவங்க, அப்போ வந்து 2 வருதா, இதுதான் என்னது அளபடைன்னு சொல்லக்கூடியது. சரியா? இந்த அளபடையை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். அண்டர்லைன் பண்ணுங்கம்மா. அளபடையை 2 வகையாக பிரிக்கலாம். இதெல்லாம் உயிரளப்படை, ஒற்றளப்படை. சரியா? உயிரளப்படைனா என்ன? உயிரளப்படைனா செய்யுள்ள ஓசை குறையும் போது உயிரெழுத்துக்களில் உள்ள நெட்டெழுத்துக்கள் நீண்டு என்ன செய்யும், ஒலிக்கும். அது உயிரளப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து ஒற்றளப்படை. ஒற்றளப்படைனா 3 வகைப்படும். சரியா? இது வந்து 3 வகை இந்தா கொடுத்துருக்காங்க. இன்னிசை அளபடை, செய்யுள் இசை அளபடை, சொல்லிசை அளபடை. சரியா? அடுத்து வந்து ஒற்றளப்படைனா என்ன? ஒற்றளப்படைனா செய்யுள்ள உள்ள ஓசை கெடும்போது ஒற்றெழுத்துக்கள் அளபெடுத்தால் அது வந்து என்னது ஒற்றளப்படை எனப்படும். இந்த ஒற்றளப்படைக்கு மாத்திரை வந்து 1. சரியா? அடுத்து வந்து குற்றியலுகரம்னா என்ன? உகரம் சொல்லக்கூடிய தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிப்பது என்னது குற்றியலுகரம். சரியா? இது வந்து என்னது அரை மாத்திரை. இந்த மாத்திரை வந்து என்னது அரை. குற்றியல் இகரம்னா இகரம் தன் ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை. இகரம் வந்து ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிப்பது இகரம் ஆகும். சரியா? எடுத்துக்காட்டு குரங்கு ப்ளஸ் யாது, குரங்கி யாது. சரியா? அடுத்து இந்த குற்றியல் இகரம் 6 வகைப்படும். சரியா? இதெல்லாம் வந்தொடர் குற்றியலிகரம். சரியா? இந்த வந்தொடர் குற்றியலுகரணுமா என்னது குசுடு துபரு. சரியா? இந்த வரக்கூடிய எழுத்துக்கள் எனது வந்தொடர் குற்றியலுகரம். அடுத்து பேஜ் நம்பர் 18 மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம்னா என்ன? கஞ்சனா நம்மனா இங்கு இன்னு 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 இம்மு இன்னு. இதான் என்னது மென்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம்னா ஈ இர் இல் இவ் இல் யரல வளல. சரியா? ஈ இர் இல் இவ் இல். சரியா? இதுதான் என்னது இடைத்தொடர் குற்றியலுகரம். சரியா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம்னா இதில் வந்து ஒரு நெட்டெழுத்தை அடுத்து வரக்கூடிய குற்றியலுகரம் தான் என்னது நெடில் தொடர் குற்றியலுகரம். ஒரு நெடில் எழுத்தை அடுத்து வரக்கூடிய அந்த கூன்னு சொல்லக்கூடிய எழுத்து தான் என்னது நெடில் எழுத்தை அடுத்து இந்த எழுத்து வருவதா என்னது நெடில் தொடர் குற்றியலுகரம். இதை வந்து இந்த நெட்டெழுத்தும் குற்றியலுகரமும் எனது 2 எழுத்தாக மட்டும்தான் என்ன செய்யும் வரும். சரியா? அடுத்து உயிர் தொடர் குற்றிய லிகரம். சரியா? இந்த உயிர் தொடர் குற்றியலுகரணம் ஒரு சொல்லின் உயிரெழுத்துக்கு பக்கத்தில் ஒரு சொல்லுக்க உயிரெழுத்துக்கு பக்கத்தில் குற்றியலுகரம் என்ன செய்யும் வரும். இது வந்து 2 எழுத்துக்கு மேலே என்ன செய்யும் வரும். சரியா? 2 எழுத்துக்கு மேலே என்ன செய்யும் வரும். என்னது ஒரு கவனிங்க. 2 எழுத்துக்கு என்னது ஒரு உயிரெழுத்துக்கு பக்கத்தில் வரக்கூடியது. இப்போ உயிரெழுத்து இதில் வந்து எது இத்து ப்ளஸ் ஊ, அந்த என்னது ஊன்னு சொல்லக்கூடிய உயிரெழுத்துக்கு பக்கத்தில் இந்த குற்றியலுகரம் என்ன செய்கிறது வந்திருக்கு. சரியா? அடுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரத்துக்கு முன்னால் எனது வரக்கூடிய ஆயுதம் இடம் வருவதனால இது வந்து என்னது ஆயுத தொடர் குற்றியலுகரம். இந்த குற்றியலுகரத்துக்கு முன்னால் வரக்கூடிய எழுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம். சரியா? ஐகார குறுக்கம்னா என்ன? ஐன்னு சொல்லக்கூடிய எழுத்து தன்னை குறிக்கும் போது எனது அளபெடுக்கும் போதும் மட்டும் 2 மாத்திரைக்கு குறையாமல் என்ன செய்யும் ஒலிக்கும். சொல்லுக்கு முதல் இடை இறுதியில் வரும்போதும் எனது தன்னுடைய ஓசையிலிருந்து என்ன செய்கிறது குறைகிறது. சரியா? அடுத்து ஐகாரம் சொல்லக்கூடிய ஐன்னு சொல்லக்கூடிய எழுத்து வந்து என்ன செய்கிறது குறைந்து ஒலிக்கும். அடுத்து புக் எக்ஸசைஸு எழுதிக்கோங்க. முதல் எழுத்து என்றால் என்ன? எழுத்துக்கள் என்றால் என்ன? உயிரெழுத்து 12 மெய் எழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்கள் யாவை? முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்கள் யாவை? சரியா? சொற்களை எழுதுக. முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்களை எழுதுக. சரியா? ஆண், ஊர், ஏர், ஆள். சரியா? மிஸ் இதில் எழுதியிருக்கேன், அது மாதிரி எழுதுறீங்க. சரியா? அடுத்து பேஜ் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. முதல் எழுத்து மட்டும் இடம்பெறாத சொற்களை எழுதுக. காடு, தோசை, படை, வயிறு, உணவு, மறதி, குருதி. சரியா? அடுத்து சார்பெழுத்து என்றால் என்ன? சார்பெழுத்துக்கள் என்றால் என்ன? முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எனப்படும். சரியா? அடுத்து சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? சார்பெழுத்து 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகர, ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரியா? அடுத்து சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும்? 3 புள்ளி வடிவமுடையது, தனித்து இயங்காது, சொல்லில்
இடையில் வரும். எடுத்துக்காட்டு இந்த கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து என்னன்னா, அடுத்து வந்து உயிர் தொடர் குற்றியல் இகரம் விளக்குக. ஒரு சொல்லில் உயிர் எழுத்திற்கு பக்கத்தில் குற்றியல் உகரம் வரும். இது 2 எழுத்திற்கு மேல் வரும். எடுத்துக்காட்டு வந்து இந்த கொடுத்துருக்காங்க. சரியா? இடைத்தொடர் குற்றியல் இகரம் விளக்குக. செய்கு என்னது? இடைத்தொடர் குற்றியல் பெய்து இடையின எழுத்தை தொடர்ந்து குற்றியல் உகரம் என்ன செய்கிறது? வந்தது. சரியா? அடுத்து என்ன அப்படின்னா, எனது இடையின எழுத்துனா இந்த ஈன்னு சொல்லக்கூடிய எழுத்தை தொடர்ந்து எனது குற்றியலுகரம் என்ன செய்கிறது? வந்துள்ளது. அடுத்து ஐகார குறுக்கம் விளக்கு. ஐ என்னும் எழுத்து தன்னை குறிக்கும் போதும் எனது அளபெடுக்கும் போதும் மட்டும் 2 மாத்திரைக்கு குறையாமல் என்ன செய்யும்? ஒலிக்கும். சரியா? அடுத்து பேஜ் நம்பர் 20ல் மொழிக்கு வரக்கூடிய எழுத்தும் இறுதியில் வரக்கூடிய எழுத்தும். மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. எதெல்லாம்? சொல்லின் முதலில் வரக்கூடிய மொழி என்பதற்கு சொல் என்பது பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பார். சரியா? சில எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன செய்யும்? இந்த சொல்லுக்கு முதல்ல என்ன செய்யும்? வரும். உயிரெழுத்துக்கள் 12 என்ன செய்யும்? சொல்லின் முதலில் வரும். சரியா? உயிரெழுத்துக்கள் 12 என்ன செய்யும்? சொல்லின் முதலில் வரும். ஆனா அடுத்து வந்து என்னன்னா, கா கா சா தா நா பா மா இந்த உயிர்மை எழுத்துக்கள் என்ன செய்யும்? சொல்லுக்கு முதல்ல வரும். அடுத்து வந்து ஞா ஞா யா வா இந்த எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன செய்யும்? இந்த இதில் வரக்கூடிய இந்த இருக்கலாமா 4 எழுத்துக்கள் இதில் வரக்கூடிய அந்த உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன செய்யும்? சொல்லுக்கு முதல்ல வரும். இந்த ஞான் சொல்லக்கூடிய எழுத்து மட்டும் என்ன செய்யும்? சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்து. அடுத்து வந்து இந்த வரிசையில் வந்து ஞான்னு சொல்லக்கூடிய எழுத்து இல்லை சில எழுத்துக்கள் தான் சொன்னேன்ல, இதில் வந்து ஞா ஞா நே நோ இவ்வளவும் என்ன செய்யும்? சொல்லுக்கு முதல்ல வரும். யான்னு சொல்லக்கூடிய வரிசையில் யா யா யூ யூ யோ யவ் இந்த எழுத்துக்கள் என்ன செய்யும்? சொல்லுக்க முதல்ல வரும். அடுத்து வந்து வான்னு சொல்லக்கூடிய எழுத்து என்ன செய்யும்? அதில் ஒரு சில எழுத்துக்கள் வா வா வி வி வே வே வை இது வந்து இவ்வளவு என்ன செய்யும்? சொல்லுக்க முதல்ல வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18 என்ன செய்யாது? சொல்லின் முதலில் வராது. சரியா? மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு இது வந்து என்ன செய்யாது? 18 முதல்ல வராது. இந்த 8 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள். இந்த 8 உயிர்மை எழுத்துக்களும் என்ன செய்யும்? வரிசைக்கு ஓர் எழுத்து கூட என்ன செய்யாது? மொழிக்கு என்ன செய்யாது? இந்த 8 உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல என்ன செய்யாது? வராது. ஆயுத எழுத்து என்ன செய்யாது? மொழிக்கு முதல்ல வராது. ஞா ஞா யா வா சொல்லக்கூடிய இந்த ஞா ஞா யா வான்னு சொல்லக்கூடிய ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்ததில்ல, அந்த எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்கள் என்ன செய்யாது? சொல்லுக்க முதல்ல வராது. சரியா? அடுத்து மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள். மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள். சரியா? இதெல்லாம் மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னா, சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பார். சரியா? உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் என்ன செய்யும்? மொழிக்கு இறுதியில் வரும். இந்த உயிரெழுத்துக்களில் 12 மெய்யெழுத்துக்களோடு சேரும் போது என்ன செய்யும்? இந்த இறுதியில் வரும். சரியா? இன்னு இந்த எழுத்துக்கள் இருக்குல்லப்ப, இந்த 11 எழுத்துக்களும் என்ன செய்யும்? மொழியின் இறுதியில் என்ன செய்யும்? வரும். சரியா? அடுத்து பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 21 மொழிக்கு இறுதியாக வரக்கூடிய எழுத்துக்கள். முன்ன மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் சொன்னேன். மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள். சரியா? இதெல்லாம் கவனிங்க. அடுத்து வந்து சில எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வராது, சில எழுத்துக்கள் வரும். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் வந்து என்ன செய்யாது? தனித்து வருவது கிடையாது. சரியா? உயிரெழுத்துக்கள் என்ன செய்யும்? மெய்யெழுத்துக்களோடு இணைந்து உயிர்மையாக என்ன செய்யும்? இறுதியில் வரும். உயிரெழுத்துக்களோடு அதை மிஸ்ஸு சொன்னேன். அடுத்து
எனது அளபட எழுத்துக்களில் இடம்பெறக்கூடிய எனது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் என்ன செய்யும் வரும். சரியா? அளபட எழுத்துக்களில் இடம்பெறக்கூடிய உயிரெழுத்துக்கள் என்ன செய்யும் சொல்லுக்கு இறுதியில் வரும். ஆயுத எழுத்துக்கள் என்ன செய்யாது சொல்லின் இறுதியில் வராது. சரியா? என்னது ஆயுத எழுத்துக்கள் என்ன செய்யாது சொல்லுக்க இறுதியில் வராது. அளபட எழுத்துக்களில் இடம்பெறும்போது இடம்பெறும்போது மட்டும்தான் என்ன செய்யும் இந்த உயிரெழுத்துக்கள் சொல்லுக்க இறுதியில் வரும். ஆயுத எழுத்து சொல்லுக்க இறுதியில் என்ன செய்யாது வராது. இந்த வருதுலமா 7 மெய்யெழுத்துக்களும் இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இறுன்னு சொல்லக்கூடிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் என்ன செய்யாது வருவது கிடையாது. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்களில் ங்கான்னு சொல்லக்கூடிய வரிசை என்ன செய்யாது சொல்லின் இறுதியில் என்ன செய்யாது வராது. சரியா? அடுத்து எகர வரிசையில் எனது கே முதல் நேன்னு சொல்லக்கூடிய இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் என்ன செய்யாது வராது. ஓகார வரிசையில் நோ தவிர எனது பிற உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன செய்யாது மொழிக்கு இறுதியில் வருவது கிடையாது. சரியா? நோ தவிர பிற எழுத்துக்கள் என்ன செய்யாது சொல்லுக்கு இறுதியில் என்ன செய்யாது வராது. சரியா? ஓகார வரிசையில் நோ தவிர உயிர்மெய் எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் என்ன செய்யாது வருவது கிடையாது. அடுத்து நோன்னு சொல்லக்கூடிய எனது எழுத்து உயிரெழுத்து ஒரு எனது மொழியாக எனது துன்பம் சொல்லக்கூடிய பொருளில் மட்டும் என்ன செய்யும் வரும். மற்ற மாதிரி என்ன செய்யாது நோன்னு சொல்லக்கூடிய எழுத்து சொல்லுக்கு இறுதியில் என்ன செய்யாது வராது. அடுத்து கவனிங்கம்மா, சொல்லின் இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் என்ன செய்யும் வரும். அடுத்து ஆயுத எழுத்தும் என்ன செய்யும் சொல்லுக்கு இடையில வரும். அளபடையில் மட்டுமே என்ன செய்யும் உயிரெழுத்துக்கள் சொல்லுக்கு இடையில என்ன செய்யும் வரும். சரியா? இப்போ இதில் 3 கொஸ்டின் கொடுத்துருக்கு. இதை என்ன செய்றீங்க எழுதுறீங்க. சரியா? மொழி முதலில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் யாவை? உயிர்மெய் எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க. சரியா? இதெல்லாம் காசா தா நா பா மா ஞா 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 ஞே ஞோ யா யா யூ யூ யோ யௌ வா வா வி வி வே வை. சரியா? அடுத்து மொழி இறுதியில் வராத மெய் எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க. இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. சரியா? அடுத்து சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எது? இடையில மட்டும் வரக்கூடிய எழுத்து மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து. சரியா? இவ்வளவா புக் எக்ஸசைஸில் எழுதக்கூடியதை எழுதுங்க. அடுத்து பேஜ் நம்பர் 18 வரக்கூடிய முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன? இந்த ஒரு கொஸ்டினை என்ன செய்கிறீங்க எழுதுறீங்க. அடுத்து பேஜ் நம்பர் 16 வரக்கூடிய எனது முதல் எழுத்துக்கள் எனது 2 வகைப்படும். அவை முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்து. இவ்வளவு என்ன செய்கிறீங்க ஃபேர் காப்பி நோட்டில் எழுதுறீங்க. அப்போ இவ்வளவு எழுதணும். எனது அடுத்து முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன? இந்த கொஸ்டின் 2 கொஸ்டின் என்ன செய்கிறீங்க அந்த அட்டவணையும் இந்த கொஸ்டின் என்ன செய்கிறீங்க ஃபேர் காப்பி தமிழ் ஃபேர் காப்பி நோட்டில் என்ன செய்கிறீங்க எழுதுறீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.